ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஆயில் ஹீட்டாக்கிட்டு இதில் சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு 2 செகண்ட் வதக்கிட்டு பொரிய அதுக்குள்ள ஒனியன் போட்டுட்டு ஒனியன் கார்லிக் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு 5-10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகறி எல்லாம் வெட்டி போடலாம். எல்லா மிளகறியும், கத்திரிக்காய், வாழைக்காய், பூசணிக்காய், பைத்தங்காய், பொட்டேட்டோ, கேரட் எல்லாம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்குதோ கட் பண்ணி போடலாம். முருங்கங்காய் எல்லாம் போட்டுட்டு 10 மினிட்ஸ் வதக்கணும். 10 மினிட்ஸ் வதக்கி கொஞ்சம் சாஃப்டாகி வர வெஜிடபிள்ஸ் நீங்கள் தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள், எல்லாம் போட்டு வதக்கணும். கரம் மசாலா போடலாம். பருப்பு, புளியெல்லாம் விட்டு தண்ணியும் கூட விட்டு கொதிக்க விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடணும். கொதிக்க நல்லா திக்காக வந்த உடனே தேங்காய் பால் விட்டு கொதிக்க விடணும். 10 மினிட்ஸ் கொதிக்க விட்ட சாம்பார் ரெடி. நீங்கள் ரைஸோடு சாப்பிடலாம், இட்லியோடு சாப்பிடலாம். உங்களுக்கு விரும்பினபடி எடுத்து சாப்பிடலாம். விரும்பின கறியோடு சாப்பிடலாம். தேங்க்யூ. பாய். என்ஜாய் யர் கறி.